எக்ஸ்டென்சிவ் சர்வேலன்ஸ், எக்ஸ்டென்சிவ். அண்ணாமலை இருக்கான்னா அண்ணாமலை ஃபேமிலி மெம்பர், அண்ணாமலை அக்கா, அண்ணாமலை மனைவி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத்ல வந்து எவ்வளவு பண்ணாங்க டாப்பிங்? 2,50,000 செல்போன் டேப் பண்ணாங்க. ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? ஐஜி அமெரிக்கால ஒளிஞ்சிருக்காரு. ஐஜி ஐபிஎஸ் ஆபீசர் யார் இருந்தாரோ சிட்டிங் இன் யுஎஸ். கீழ இருந்த எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. தமிழ்நாடு வரத்தான் போகுது. எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க? எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க? கோயம்புத்தூர் ஒரு சர்வேலன்ஸ் யூனிட்டை போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு, அண்ணாமலை கூட போறவங்கள கண்காணிச்சு, அப்படியே அந்த ஐஜிக்கு தகவல் கொடுத்து, அவங்க அப்படியே டிஆர்பி ராஜாக்கு தகவல் கொடுத்து, ஜெயில இருந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு மானிட்டர் பண்ணா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மாத்திடுவாங்களா அவங்க? ஆனா ஒரு ஆபீசரும் பதில் சொல்லணும். காக்கி யாரு போட்டிருக்கீங்க, யாரெல்லாம் இன்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, இது நிரந்தரமா இந்த ஆட்சி இருக்க போறது. We will come back with all records. ஹைதராபாத்ல 2,50,000 ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை எரிச்சாங்க. அப்படி இருந்தும் மாட்டலையா? அதனால பிரஸோட சேஃப்டிக்கு நான் சொல்றேன், உங்களையும் கண்காணிக்கிறாங்க, உங்களையும் வச்சு செய்யணும் வைக்கிறாங்க. ஏன்னா இட்ஸ் a draconian, bloody draconian government. இவங்களுக்கு எதிராக யாரு பேசினாலும் கூட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துறாங்க. பொய் நியூஸை கிரியேட் பண்ணு, அதை மக்கள் மனசுல ஃபீட் பண்ணு, ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷனை உருவாக்கு. இதான் அவங்க பண்றாங்க. நீ கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் ஆழமா போயிட்டு இருக்கேன். அதனால இந்த ஊர்ல திமுகக்கு எதிராக அரசியல் செய்யறதெல்லாம் சாதாரண வேலையெல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கேன், தைரியமா செஞ்சிட்டு இருக்கேன். நீ கைவேறா பார்க்கலான்னு செஞ்சிட்டு இருக்கேன். காரணம் இவங்க அந்த மாதிரி மோசமான ஆளுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் நொட்டோரியஸ் ரவுடிஸ் அண்ட் கிரிமினல்ஸ் தான் டிஎம்கே கோரா இருக்காங்க. டிஎம்கே கோருங்கிறது யாருங்க? who is the core of DMK? மோசமான தமிழகத்தினுடைய ஆட்கள், பேர்வழிகள் தான் அந்த கோர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களாம் நீ ஏற்க முடியுமா? என்ன சொன்னாருன்னு அன்னைக்கு சேகர் பாபு, முதலமைச்சர் சொன்னாருன்னு சும்மா இருக்கேன், இல்லாட்டி அண்ணாமலை என்ன ரோட்ல நடக்க முடியாது. இதான் அவங்க வார்த்தை. இவர் என்ன சொன்னார்? லா மினிஸ்டர் ரகுபதி 2024 ஆட்சி மாறின உடனே தியார் ஜலிக்கணி அனுப்புவாராம். இதான் அவங்க பை நேச்சர், திஸ் இஸ் வாட் தே ஆர். அதான் நேத்து பிரதமர் பதில் சொன்னார். நேத்து எண்ணெய் பற்றி நடந்த தாக்குதலுக்கு பிரதமர் பதில் சொன்னார், நான் பதில் சொல்றேன். அதனால எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கேயும் அவங்க ஓடிடலாம் முடியாது. 2024 பிறகு முதல்ல will come after the officers. 100% I will come after them. சும்மா ஒரு காக்கி சட்டையை போட்டுட்டு இன்ட்டு கையில் ஒரு டைரியை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சைடில் நின்றுக்கிட்டு, எந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து அண்ணாமலைக்கு மாலை போட்டால் ஒன்று இண்டஸ்ட்ரியல்ஸ் நைட்டு ஃபோன், அண்ணா கோயம்புத்தூர்ல இருக்கீங்க பார்த்துக்குங்க, எனக்கு அண்ணாமலை வரும்போது எதுக்கு நீங்க வண்டி நிறுத்தி மாலை போட்டீங்க? ஏன்னா இன்டெலிஜென்ஸ்காரங்க பார்ப்பான், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே பேப்பர் எழுதி கொடுப்பான், அதை அப்படியே நைட்டு கூப்பிட்டு மிரட்டுவாங்க. இதான் நடக்குது கோயம்புத்தூர்ல. காலேஜ் போயிட்டு வந்தா கரண்ட் கட் பண்றாங்க. அது பேர் நான் சொல்ல விரும்பல. இதென்ன ஜனநாயகமா? இதென்ன வந்து ஒரு நேர்மையான ஆட்சி இங்க நடக்குதா? அதனால எங்கேயா ஓடிடுவீங்க நீங்களா? நான் 40 வருஷம் அரசியல் இங்க தான் இருப்பேன். இந்த இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் 60 வயசு ரிட்டையர்மெண்ட் தானே. ஸ்பெஷல் ஆக்ட் போட்டாங்க 70-80 வயசு வரைக்கும் இழுக்க போறாங்களா? அதனால நீங்க என்ன வேணாலும் ஆடுங்க, உங்க பின்னாடி நாங்க வர்றது உறுதி.